நிம்மதி எனக்கு எப்படியாவது கிடைக்கணும். கடவுளே, எனக்கு இந்த வேலையாச்சும் கிடச்சிடணும் கடவுளே. இல்லைனா எங்கள் அப்பா சோத்தில் விஷத்தை கலந்துருவான். அடடா, எவ்வளோ தெய்வீகமான ஒரு முகம். இந்த முகத்தை பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிரும்னு நான் நினைக்கிறேன். இந்த பையனை பார்க்கும்போது எனக்கும் நல்ல வேலை கிடைக்கணும்னு ஒரு வைப் வருது. ஏங்க ஒரே நிமிஷம். இப்போ தான் உங்களை நான் கோவிலில் பார்த்தேன். கோவிலில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஸ்டைலாக இருந்துச்சு. சரி, நீங்கள் இன்டர்வியூ போகிற மாதிரி தோணுச்சு. இன்டர்வியூ போகிறீங்க? இன்றைக்கி தான் போகிறீங்க? நானும் இன்றைக்கி தான் இன்டர்வியூ போகிறேன். ஸோ நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனிக்கு போவோம் அப்படின்னு நினச்சி தான் உங்ககிட்ட வந்து பேசுகிற. தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்துட்டு பெயிண்டிங் கம்பெனி. சரிங்க, ஒரே நிமிஷம். உங்கள் மாஸ்க் கொடுப்பீங்க? உங்கள் நேம்? என் பேர் பிரியா. உங்கள் நேம்? என் பேர் கார்த்திக். சரி, உங்கள் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துச்சு. அதான் வந்து பெஸ்ட்டு. தப்பாக நினச்சிக்காதீங்க. சரிங்களா? சரிங்க, மறுபடியும் எப்போ சந்திப்போம்? திடீர்னு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். ஐயோ, எந்த வேலையும் நம்மளுக்கு இல்லைன்னே ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ண போகிறேனே தெரியலையே. ச்சே, இந்த வேலையும் போயிடுச்சு. நீ என்ன பண்ணுறதுனே தெரிலையே. எங்கள் அப்பா மூஞ்சில் எப்படி முழிக்கிறதுனே தெரிலையே. காலையில் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இன்டர்வியூலாம் போனீங்க. எப்படி பண்ணீங்க? இதோட இது 100வது இன்டர்வியூ. இதுவும் போயிடுச்சு. உங்களுக்காவது இது 100வது இன்டர்வியூ, ஆனால் எனக்கு 200வது இன்டர்வியூ. வீட்டுக்கு போய் என்ன சொல்ல போகிறேனே தெரியல. வீட்டில் எல்லாம் என்ன நம்பி தான் இருக்காங்க. இப்போ ரொம்ப ஏமாற்றம் தான். இது 100வது இன்டர்வியூ, இதுவும் போயிடுச்சு. இப்போ என் தம்பி தங்கச்சிக்கு ஃபீஸ்க்கு என்ன பண்ணுவோன்னே தெரியல. எது எடுத்தாலுமே ஃபெயிலியர். என்ன கார்த்திக் பண்ணுறது? உங்களுக்காச்சும் பரவாயில்ல, வீட்டுக்கு போனால் ஃபீல் தான் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. எங்கள் அப்பா பயங்கரமாக திட்டுவார். ஏன்னா இது 200வது இன்டர்வியூ. 2 வருஷமாக நான் வேலைக்கு போகல. எங்கள் வீட்டில் பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை.
நான் ஒருத்தன் தான் பார்த்துக்கணும். இப்போ தான் சரி வேலைக்கு போய் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணால் எங்கே போனாலும் வேலையும் கொடுக்கறதில்ல. அப்போ வீட்டுக்கு போனால் மாலை மரியாதையோட எல்லோரும் முன்னாடி அவமானப்படுத்துவாங்க. படித்த படிப்புக்கு கிடைக்காத வேலை, எங்கே போனாலும் வேலை கொடுக்கறதில்ல. என்ன பண்ணுறது, எல்லாமே போயிடுச்சு. இன்னும் நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரில. எதுக்கு நான் படித்தேன், பேசாமல் படிக்காமல் மூட்டை தூக்குற வேலைக்காவது போயிருக்கலாம். இப்போது எங்கே போனாலும் அசிங்கமாக இருக்குது. படிச்சுட்டு என்னடா இந்த வேலைக்கு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணுறது, அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழவே பிடிக்கல. சொல்லுங்கள் பிரியா, உங்களை பற்றி. என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கேன். நீங்கள்? நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். எம்பிஏ படிச்சிருக்கீங்களா? சூப்பருங்க. என்ன பண்ண போகிறேனே தெரில, எல்லா இன்டர்வியூலுமே போயிடுச்சு. விடுங்க, ஃப்யூச்சர் என்ன நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, எல்லாமே நடக்கணுன்ட்டு இருந்தால் நடக்கும்ல. சரி, இந்த சுச்சுவேஷனில் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணுறீங்களா? இருக்கிற நிலமையில் அது ஒரு கேடா. இது வரைக்கும் லவ்வே பண்ணது இல்லையா? அதை பற்றிலாம் யோசிக்க இப்போ டைம் இல்லை. இப்போது ஃபோக்கஸ்டாக கெரியர் அதில் தான் என்னோட இதெல்லாம் இருக்குது. நீங்கள் யாராவது பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணியிருக்கேன். ஒன் சைடாக பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கும்போது. இப்போது ஏதாவது? இப்போது இப்போ தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். இல்லை, இப்போது பண்ணணுன்ட்டு இருந்தால் நடக்கணுன்ட்டு இருந்தால் நடக்கும்ல எல்லாமே. உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணலான்ட்டு இருக்கீங்க? ஜாப் கிடைச்சிச்சுன்னா நிறைய கமிட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு தம்பிக்கு நல்ல ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும், தங்கச்சியை நல்ல காலேஜில் அவளை படிக்க வைக்கணும். இது பண்ணாவே பாதி ஸ்ட்ரெஸ்ஸை எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அப்புறம் அப்பா கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டு, ஸோ அவருக்கு மெடிக்கலுக்கு கொஞ்சம் தேவைப்படும். அதனால் இது அப்படியே போயிடும். இதெல்லாம் பண்ணிட்டேன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். சூப்பருங்க. உங்களுக்கு ஜாப் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஜாப் கிடைச்சா முதல் மாதம் சம்பளம் வாங்கி எங்கள் அப்பா கையில் கொடுக்கணும். எங்கள் அப்பாவுக்கு என்னை விட காசு தாங்க ரொம்ப முக்கியம். நான் டெய்லி சாப்பிடும்போது ஒரு வார்த்தை திட்டி எனக்கு அந்த சாப்பாடு இறங்காது. அந்தளவுக்கு பேசுவாங்க. வெளியே கூட என்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி தான் பேசுவாங்க, தவிர என்றைக்குமே என் பையன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு எதுவுமே சொன்னதில்லை. ஒரு மோட்டிவேஷன் எதுவும் பேசினதும் இல்லை. விடுங்க, இதுவும் கடந்து போகும். நல்லது தான். உங்களுக்கு எந்த மாதிரியான ஹஸ்பண்ட் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க? நல்ல ஒரு கேரிங்காக பார்த்துக்கணும், கண் கலங்காமல் பார்த்துக்கணும். என் பேரண்ட்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் மாதிரி நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே எனக்கு எதுவும் இல்லை, இதுவே பெருசு தான். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? எங்களுக்கு என்ன நல்லா பார்த்துக்கணும், என் ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்கணும், அது போதுங்க. அவ்வளோதானா? அது போதும். வேறு எதுவும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லையா? எக்ஸ்பெக்டேஷன்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல அழகான ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்குவேன். நல்லா காமெடி பண்ணுறீங்க. ஏன் சீரியஸாக தாங்க. நீ மறுபடியும் எப்போங்க சந்திப்போம்? திடீர்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக சந்திப்போம். காலையில் உங்களை அதை பார்த்துட்டு போனேன் இன்டர்வியூக்கு. இப்போ திரும்பி உங்ககிட்ட தான் வந்து பார்ப்பேன், உங்ககிட்ட உட்காந்து இங்கே பேசுவேன். எக்ஸ்பெக்ட் பண்ணல, எல்லாம் விதி தான். திரும்பியும் அந்த விதி இருந்துச்சுன்னா பார்ப்போம், சந்திப்போம். ஏங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஜாப் கிடைச்சிட்டு சொல்கிறேனே.